நம்ம உடம்புக்குள்ள ஒரு ஆட்டோமேட்டிக் தெர்மோஸ்டாட் இருக்கு. அதுதான் ஹோமியோஸ்டாசிஸ். வாங்க அத பத்தி தெரிஞ்சுக்கலாம். வெளியில வெயில் அடிச்சாலும் சரி, பனி பேஞ்சாலும் சரி, நம்ம பாடி டெம்பரேச்சர் மட்டும் எப்படி ஒரே மாதிரி இருக்கு? வெளிய என்ன நடந்தாலும் நம்ம உடம்பு உள்ள இந்த பேலன்ஸை கரெக்டா மெயின்டைன் பண்ணும். இதுக்கு பின்னாடி ஒரு சூப்பரான ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் இருக்கு. அதுக்கு ரெஸ்டே கிடையாது. இந்த ப்ராசஸ் பேர் தான் ஹோமியோஸ்டாசிஸ். சிம்பிளா சொன்னா உடம்போட இன்டர்னல் பேலன்ஸ். அதோட முக்கியமான வேலையே நம்ம உடம்ப எப்பவும் சமநிலையில வச்சுக்கிறது தான். சரி, இது நிஜமாவே எப்படிதான் வேலை செய்யுது? வெயில் அதிகமா இருந்தா நம்ம உடம்பே அதோட சொந்த ஏசிய ஆன் பண்ணிடும். சம இல்ல? அதுதான் வியர்வை. நம்ம தோல்ல இருந்து அது ஆவியாகும்போது உடம்பு சூட்டையும் எடுத்துட்டு போயிடும். சரி, குளிர் அடிச்சா நம்ம உடம்பு என்ன பண்ணும்? அதுதான் நடுக்கம். தசைகள் வேகமா சுருங்கி உடம்புக்குள்ளேயே ஒரு மினி ஹீட்டர் மாதிரி சூட்டை உருவாக்கும். வியர்க்கணுமா நடுங்கணுமா, இந்த எல்லா முடிவையும் எடுக்கிற அந்த மாஸ்டர் மைண்ட் யாரு? இதோட கண்ட்ரோல் சென்டர் நம்ம மூளைக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன இடம்தான். அதுக்கு பேரு தான் ஹைப்போதாலமஸ். நம்ம பாடியோட பாஸ் இதுதான்னு சொல்லலாம். ஆச்சரியம் என்னன்னா, இவ்ளோ பெரிய வேலையை செய்யற இது ஒரு பட்டாணி சைஸ் தான். சிம்பிளா நம்ம உடம்போட தெர்மோஸ்டாட் மாதிரி தான் இதுவும் வேலை செய்யுது. டெம்பரேச்சரை செக் பண்ணி உடம்ப கூல் பண்ணணுமா இல்ல சூடு பண்ணணுமான்னு சிக்னல் அனுப்பும். ஆமா, இது 24/7 வேலை செய்யற நம்மளோட ஆட்டோமேட்டிக் பாதுகாவலர். நல்லா யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நடக்கும்போது நம்ம அதை பத்தி யோசிக்கிறதே இல்ல. நமக்கே தெரியாம நம்ம உடம்புக்குள்ள இது மாதிரி இன்னும் என்னென்ன அதிசயங்கள் நடந்துட்டு இருக்குமோ?